ஸோ ஹேகே சொல்லுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுக்கி கிரியேஷன் தமிழ். நான் தான் சுக்கி. ஸோ இந்த வீடியோவில் என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் சோலார் சார்ஜர் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் இல்லாத நேரத்துலேயும் மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மேக் பண்ண சோலார் சார்ஜர் மொபைல் ஃபோனை எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறதையும் செக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 வோல்ட் சோலார் பேனல் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ வாங்கினேன். அப்போ வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் எந்த வீடியோவும் போடல. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உள்ளே இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சு போய் கிடக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் வேணும். ஸோ பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தருவாங்க. ஸோ யூஎஸ்பி போர்ட் மட்டும் வாங்கிடாதீங்க, இந்த மாதிரி போர்டோட அட்டாச்சாக இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் வைக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா கழட்டு வராமல் இருக்கும் ஈஸியாக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 25 வோல்ட் 5000 மைக்ரோஃபேரட் வேணும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 4700 மைக்ரோஃபேரட் தான் இருக்குது. ஸோ அதனால் இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசி டயோடு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆவதாக இருக்கிற பின் தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் தான் பார்த்தீங்கன்னா மைனஸு. ஸோ தனியாக இது பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பின் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டயோடு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டயோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோட சைடு. ஸோ இன்புட் இந்த சைடில் கொடுக்குறப்ப ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும். ஸோ நம்ம இப்படி திருப்பி கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கே ஆகாது. ஸோ யூஎஸ்பி போர்டில் இருக்க ப்ளஸ் பின் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா டயோடோட அந்த ஒயிட் லைன் சைடை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் லைன் இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டில் இருக்க ஃபஸ்ட்டு பின் இருக்குல்ல மைனஸ், அதோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கெப்பாசிட்டரோட ப்ளஸ் லைன் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா டயோடோட இன்புட் லைனில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயரை டயோடோட இன்புட்லையும் பேனலோட மைனஸ் ஒயரை பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் பின்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ்பி போர்டை பார்த்தீங்கன்னா பேனலோட பாட்டம் சைடில் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஓட்டி. ஸோ அவ்வளோதான் மேக் பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க்குன்னு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா சன்லைட் கீழே இந்த மாதிரி வச்சிட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் நான் மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா கேபிள் மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது. வெளிச்சம் அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அந்தளவுக்கு தெரியல. ஸோ பாருங்கள் இப்போ தெரியும். ஸோ நல்லாவே சார்ஜ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பாயிண்ட் சார்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் வாட்ச் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 51 பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மொபைல் ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 67 இருக்குது. ஸோ இப்போ சார்ஜிங் பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லி ஆம்பியரில் ஏறுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஆம்பியர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் இங்கே மெஷரிங்னு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லி ஆம்பியரில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத காட்டும். மில்லி ஆம்பியர் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாகவே இருக்காது. ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு 820 பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சார்ஜரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த பேனல்லேருந்து அவுட்புட் வருது. ஸோ அவ்வளோதான் நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த லைக் பண்ணி லைக் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.